இன்னைக்கு நம்ம சரோஜா தேவி மேடம் ரவுண்ட்லயே தெரியும். அவங்க சொன்னாங்க இந்த வயசு தான் நம்ம சம்பாதிக்கிற வயசு, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு. நீ என்ன பண்ணுவ இந்த 8 மாசம் முடிச்சிட்டு? லீக் இருக்கு மேடம், ஃபுட்பால் மேட்ச் ஆட போறியா? ஆமாம். என்னப்பா இங்க எல்லாம் ஸ்போர்ட்ஸும் ஃளைட்டும் அப்படியே? நீ ஃபுட்பால் பிளேயரா? வெரி குட் வெரி குட். பெங்களூர்ல? ஆமாம். சரி, குட் லக். ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. டான்சர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணாங்க. எக்ஸலென்ட். தேங்க் யூ சார். மும்தாஸ் மேம், யுவர் கமெண்ட்ஸ். இன்னைக்கு தான் எனக்கு சீக்ரெட் தெரிஞ்சிருச்சு, எதுக்கு வரும் அடிக்கடி கீழே விழுந்துட்டே இருக்காங்க. ஃபுட்பால் பிளேயர் அதனால தான். இல்ல ரொம்ப நல்லா பண்ணீங்க. தேங்க் யூ சோ மச். ஆல்ரைட், ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டு இருக்கு இந்த ரவுண்ட்ல. அடுத்ததா என்ன இன்ட்ரஸ்டிங்கா நடக்க போகுதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி பிரேக். வெல்கம் பேக். யூ ஆர் வாட்சிங் மாநாடு மயிலாட சீசன் 6. ஆல்ரைட், இங்க சத்யா, மோனிகா, கிரீஷ், சுனிதா அண்ட் ஆசிப் மானா 3 பேர் நிக்கிறீங்க. என்ன பாட்டு காட போறீங்க? நாங்க 2 பேரும் எங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்றி எங்கள் ஜாதியே உழைக்கும் வர்க்கம் அந்த சாங் பண்றோம். ஜாதி மதம் பத்தி நாங்க ஃபுல்லா பண்றோம். ஓகே, நீங்க? நாங்க உழைப்பு சம்பந்தமா உழைக்கும் கைகளே. அப்படியே பயங்கர உழைச்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? அதையும் சோகமா சொல்றீங்க. பிரைட்டா சொல்லுங்க ஆசிப். ஓகே, the stage is all yours. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. ஆத்து நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே, ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே, சேற்றில் ஓடி நாத்து நட்டு களையெடுக்கும் கைகளே, செக்கர்வானம் போல எல்கும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே. உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும், உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே, உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே. ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே. ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான், அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான், மற்றும் ஒருவன் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான், இன்று மனிதன் வெண்ணிலாவில் இடத்தை தேடினான். வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான், வரும் நாளை மனிதன் 7 உலகை ஆளப் போகிறான்.
கப்பிள்ஸுமே ரொம்ப அழகா லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. மும்தாஸ் மேம் எப்படி இருந்தது? இப்போ இது டிஃபரெண்டா இருக்கு கொஞ்சம், எல்லாரும் சேர்த்து இந்த பேர் மாறி மாறி ஆடுறது டிஃபரெண்டா இருக்கு, பேர் மாறி மாறி ஆடுறது நல்லா இருக்கு, ரொம்ப என்டர்டெய்னிங். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேம். சுதா மேம், இந்த பாட்டு நீங்க எடுத்து இன்னைக்கு இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டுடே லேபர் டே என்ன, ஒர்க்கர்ஸ்க்காக தான் இதை நம்ம டெடிகேட் பண்றோம், அது அந்த பாடல் மூலமா ரொம்ப அழகா நீங்க பிரசன்ட் பண்ணீங்க. அண்ட் ஜென்ரலி ஆஸ் அ பேர் நீங்க எப்பவுமே அகேன்ஸ்ட் ஈச் அதர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பட் இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் எபிசோட்ல அதான் சொல்றது, ஒரு தீம்ல வந்துட்டு we are all Indians, அந்த காம்படிட்டிவ்னஸ் நம்ம மறந்து ஒரு அழகான பாசிட்டிவ் ஸ்பிரிட்ல ஒரு நல்ல மெசேஜ் நீங்க கன்வே பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச், ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். கலா மாஸ்டர் நீங்க சொல்லுங்க. செலக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஆஷிஃப் அண்ட் பாவனா மெயினா உழைக்கும் கரங்களே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் திடீர்னு என்ன சத்யா வந்து சுனிதாவோட ஆடியும் கிரீஷ் வந்து மோனிகாவோடைய, அப்படி கிரீஷ்க்கு போர் அடிச்சு போச்சா சுனிதாவோட ஆடி? ஆமா மேம். அப்ப மோனிகா சத்யாக்கு சந்தோஷமாயிடுச்சா சுனிதாவோட ஆடும் போதும்? ஆமா மேம். நீ என்னடா பதில் சொல்ற, நீயே பதில் சொல்ற. அது டூ மச்க்கா, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லக்கா. வந்து அதுதான் ஐ மீன் அவன் தான் வந்து சொன்னான், அதை போல ரொம்ப நாள் ஆடி ரொம்ப போர் அடிச்சிச்சு, ஒரே பேர் ஆடி ரொம்ப போர் அடிச்சு போச்சு எனக்கு. சுனிதா வந்து கொஞ்சம் கூட பிடிக்கல, நான் வேணா மோனிகாவோட ஆடுறேன் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு ஆடுறான்க்கா. அப்போ வந்து யார் மேல தப்புக்கா, என் மேலே இல்ல அவன் மேலே? அவன் மேலதான் தப்பு. வேற மாத்தி ஆடினாலும் கெமிஸ்ட்ரி பயங்கரமா தான் இருந்தது. நல்லா இருந்தது கெமிஸ்ட்ரி. அதை சொல்லுங்க, எப்படின்னா கெமிஸ்ட்ரி இருக்கிறதுல கரெக்டா சைக்கிள் ஓட்டுனது சத்யாவும் சுனிதாவும் தான். ரெண்டாவது சைக்கிள் வரவே இல்ல. சுனிதா வந்து சொல்லிட்டா ஆல்ரெடி, அவன் வந்து இப்படி என்ன வந்து ஃபூல் பண்றான், சோ நம்ம தான் வந்து இந்த ரேஸ்ல ஜெயிச்சு காட்டணும் சொல்லிட்டு என்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டா. ஓ அதனால தான் மேம் நல்ல சைக்கிள் அவன் எடுத்துட்டான், கொடுத்துட்டா. ரொம்ப நல்லா இருந்தது. சாங் செலக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அது இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சது சுனிதாவோட லிப் மூவ்மெண்ட், ரொம்ப அழகா இருந்தது சத்தியமா, பியூட்டிஃபுல். ஆனா அடுத்த ரவுண்ட்ல ஒரு டிஃபரெண்டான ஒரு பர்சன் வர போறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன கீர்த்தி? ஆமா மாஸ்டர். அது என்ன சொல்ல அது போறேன்? என்னன்னு இப்ப சொல்லிடலாமா இல்ல எப்படி? பிரேக்குக்கு அப்புறம் சொல்லலாம். ஓகே. ஆல்ரைட், சோ விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போயிட்டு இருக்கிற இந்த மே டே ஸ்பெஷல் இப்போ ஒரு சின்ன பிரேக்.